வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். முன்பு நீங்கள் உணர்ச்சியால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களை மாற்றியிருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அனைவருமே உங்களுடைய உணர்ச்சிகளில் அதிகமாக உங்களை பாதிக்கவும் வைத்திருப்பார்கள், நன்மைகளையும் கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உணர்ச்சிகளால் நன்மைகள் நடந்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் தாங்க நடந்தது. அதிலும் முக்கியமா அந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கையில நீங்க அதிகமா உணர்ச்சிப்படக்கூடிய நபர்களால் நீங்க எந்த விதமான பிரச்சனைகளையும் உடனே தாங்கிக் கொள்ள மாட்டீங்க. திடீர்னு சண்டை போடுவது, திடீரென்று பேசாமல் போவது, திடீரென்று கோபப்படுவது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஆனால் அது ஆரம்பத்தில் எதுவும் உங்களுக்கு பெரிதளவில் தெரிந்திருக்காது. போக போக ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுடைய அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது உங்களால கவனத்தை செலுத்த முடியாது. உங்களுடைய வேலைகளில் கூட உங்களுடைய கவனத்தில் செலுத்த முடியாது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் உங்களுடைய கவனமானது முழுவதும் போய்விடும். இந்த மாதிரி நீங்களே யோசனை செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்திற்குள் வெளியில் சொல்ல முடியாத கவலைகளும் பிரச்சனைகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றவும் செய்திருக்கும். இன்று நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறவும் செய்திருப்பீர்கள். இது உங்களை குளிர்ச்சியான ஒரு நபராக மட்டும் கிடையாது, மாறாக வலுவான ஒரு நபராகவும் மாற்றியிருக்கும். நீங்கள் இப்போது உணர்ச்சியால் மட்டுமல்ல, காரணத்தாலும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் மாறியிருப்பீங்க. எது நல்லது, எது கெட்டது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. இனிமே எந்த மாதிரியான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும், எப்படி முடிவுகளை எடுத்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதன்படியும் நீங்கள் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரியான நேரம் இல்லாமல் வெற்றி என்பது கிடைக்காது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வெற்றி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடனடியாக கிடைக்காது. அதற்குன்னு ஒரு நேர காலங்கள் இருக்கும். அவர்களோட கூட இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்கிறார்கள், நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கீங்க, எப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்க எடுக்கீங்க, உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய கிரகங்களுக்கும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் அந்த ஒரு வேலைகளும் அந்த ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு பயன்களை கொடுக்குமா, உங்களுடைய தொழில்கள் அதற்கு சரியானதாக இருக்குமா என்று நிறைய விஷயங்களை பார்த்துதான் எதிலும் நீங்கள் முழுமையாக இறங்க வேண்டும். உடனடியாக நீங்க இறங்கிவிட்டு வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னா அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு முறைக்கு பல முறை இதனை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதலில் இதனை அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதில் நீங்கள் இறங்குங்கள். அது உங்களுக்கு நிச்சயமா வெற்றியையும் தேடி கொடுக்கும். சில விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இன்னும் சில விஷயங்களை காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவமும் உங்களுக்குள்ள புரிய வைக்கும். உடனே எதுவுமே நடக்காது, காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் மட்டுமே வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். வாழ்க்கை நமக்கு பிடித்தது மாறிவிடும். அதனால காத்திருப்பு என்பது மிகவும் முக்கியம். அதற்கான பொறுமையை உங்களுக்கு நிச்சயமா சனி பகவான் தேடி கொடுப்பார். அதே போல சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு நேரத்துல நீங்க முன்னேறக்கூடிய நேரத்திலும் ஏதாவது தனியாக செய்ய போறீங்க அப்படின்னு கூறும் பொழுது சில மனிதர்கள் அதனை கேவலமாக பேசுவாங்க, உங்களை மதிக்காம கூட நடந்து கொள்வாங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு எத்தனையோ நபர்கள் உங்களை கேவலமாக கூட பேசிய அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது எதையுமே நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய வேலையையும் நீங்க உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து நீங்கள் தொடங்கி வந்தாலே போதுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அதனை மட்டும் செய்து பாருங்கள். மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. நீங்க நம்ப வேண்டியது அவங்கள கிடையாது, உங்களை நீங்க நம்பணும். உங்களை நம்பி நீங்க எல்லா விதமான தொழில்களையும் வேலைகளிலும் இறங்கி பாருங்க. போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதே உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எதுவும் உடனே கிடைக்காது. போக போக தான் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு பல பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று வளர்வது கிடையாது. அது மெதுவாக ஆனால் உறுதியான ஒரு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு கல்லாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கியதாக இருக்கும். அதனால எதுவுமே உடனடியாக வளராது. இது வேகமான வளர்ச்சியாகவும் இருக்காது. ஆனால் நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். ஆனால் இது எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மெதுவாகத்தான் நடக்கும். ஆனால் நிலையானதாக இருக்கும். ஆனால் உடனே உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைத்து விடாது. தொழில் தொடங்கினாலும் வேலைகளை ஆரம்பித்தாலும் அதுல உடனே உங்களுக்கு பலன் என்பது கிடைக்காது. முதல்ல உங்களை அது சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய அவமானங்கள், நீங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு காத்திருப்பு என்பதையும் உங்களுக்கு தேடியும் வரவும் வைக்குங்க. அதற்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை இது உருவாக்க செய்யும். இன்று நீங்கள் நின்ற இடம் உறுதியானது என்பதற்கான காரணங்கள் அந்த மெதுவான கட்டுமானமாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, போக போக அதனை நீங்களே தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பீங்க. நேரம், வேலை, முடிவுகள் அனைத்திலும் ஒரு டிசிப்ளின் ஆனது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். இந்த ஒரு ஒழுக்கம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையில உங்களுக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு உடனே நடந்திருக்காது. சோதனைகள் மட்டும்தான் உங்களுக்கு உடனே கிடைத்திருக்கும். ஆனால் போக போக இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நன்மைகள் என்பது உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல முடிவுகளையும் உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். நல்ல நல்ல முடிவுகள் கூட உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்களையும் தேடி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். இது அனைத்தும் நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வயலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறிவிடும். நீங்கள் இதுவரைக்கும் செய்த முயற்சிகள் இப்போது முடிவை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் செய்த முயற்சிகள் எல்லாமே முடிவை நோக்கி நகராமல் பாதியிலே நின்றிருக்கும். எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியை மட்டும்தான் ஏற்படுத்தவும் செய்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தேடி கொடுக்கும். நீங்கள் ஆரம்பித்த வேலைகள் கூட நிறைவு பெறவும் ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்கும். தாமதமாக இருந்த விஷயங்கள் இப்போது வேகமாக மாற ஆரம்பிக்கும். எது நல்லது, எது கெட்டது என்று பல முடிவுகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு வெற்றி திடீரென்று வந்தது போல உங்களுக்கு தோன்றி இருந்தாலும் அது உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பலன் என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல புரிய வைத்துக் கொள்வீங்க. எது நல்லது, எது கெட்டது என்று பல ஐடியாக்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும். அது உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியின் ஒரு பலனாக இருக்கும். நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு முடிவை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க ஒருவரை பின்தொடர்பவராக இருந்த நிலைமையானது இனிமேல் மாறி மற்றவங்க உங்களை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய நிலைத்தன்மை இவை அனைத்தும் உங்களை நல்ல ஒரு தலைமை பண்பு என்ன என்பதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தலைமைத்தன்மை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்கிற சின்ன சின்ன பாடங்களையும் உங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்குங்க. மக்கள் உங்களுடைய ஆலோசனையை மதிப்பாங்க. ஆனா அதற்கு ஏற்ற வகையில் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பிடித்த வகையில் பேசுங்கள். மக்களுக்கு பிடித்ததை எல்லாம் செய்து கொடுங்கள். அதனால நீங்க சொல்வதை மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த முடிவுகள் மக்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கும். அதனால நீங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வாழணுமே தவிர யாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் மெதுவான முன்னேற்றம் என்பது தெரிய ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும். பழைய பிரச்சனைகள் குறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்குன்னு உருவாக தொடங்கும். உங்களுடைய தினசரி வாழ்க்கை மேலும் மேலும் ஒழுங்காகவும் சீராகவும் மாறவும் தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே முடிவு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது நல்லது, எது கெட்டது, எந்த மாதிரியான முடிவுகளை நாம் எடுக்கலாம், எந்த முடிவுகளை எடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கு முடிவானது இனிமே உங்களுக்குன்னு ஒரு சில முடிவுகளானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மேம்பாடு தாங்க உங்களுடைய மனநிலையையும் உயர்த்த ஆரம்பிக்கும். எது நல்லது, எது கெட்டது என்று உங்களுக்குள்ள பல ஐடியாக்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. ஒரு காலத்துல உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்கள் மீது உங்களுக்கே வைத்த சந்தேகங்கள் அனைத்துமே இனிமே குறைய ஆரம்பிக்கும். என்னால முடியுமா என்கிற ஒரு கேள்விக்கு இனிமே பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய சிறிய வெற்றிகள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கையை தேடி கொடுக்கும். இந்த ஒரு தன்னம்பிக்கை தான் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம நம்மளை நம்பணும். அதற்கப்புறம் தான் நம்ம மற்றவங்களை நம்பணும். முதல்ல நம்முடைய திறமைகளையும் நம்ம யார் என்பதை நம்மளே முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அதனால உங்களை நீங்க நம்பி உங்களுடைய வேலைகளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இருந்த இடத்தை விட மேலான நிலைமைக்கு செல்லக்கூடிய காலம் இதுவாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய நிலைமை, உங்களுடைய திறமை
அனைத்தும் வெளிப்படையாக உங்களுக்கு ஒரு உயர்வை காட்டவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்குன்னு கவனிக்கப்படும். உங்களுடைய பெயர் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக மாறிவிடும். இந்த ஒரு உயர்வு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில புதிய ஒரு வாயில்களை திறக்க வைக்கும். எது நல்லது எது கெட்டது என்று உங்களுக்குள்ள பல ஐடியாக்களையும் தேடி கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகளாக மட்டுமே தாங்க இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை இனிமே போகாதுங்க. இது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கஷ்டங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.